இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. தேச சமூகம் என்று ஒன்று கட்டமைக்கிறாங்க. தேசம் என்று கட்டமைப்பது இவங்களுக்கு கலாச்சார தேசியவாதம், ஹிந்து மதம், ஹிந்து அடிப்படை வர்ணாசிரம மதம், இதன் அடிப்படையில் கட்டப்பட்ட ஒரு தேசியம் தான் அது. உயர் ஜாதி மக்களின் உயர் வர்க்கத்தின் தேசியம் தான் இங்க இருக்கிறது. அதுக்கு எதிராக குரல் வரும்போது அதை அரசு அடக்குமுறையும் நடக்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பல பேர் உமர் காலித் போன்றவர்கள் இன்னும் 4 வருஷமா ஜெயிலே இருக்காரு. இப்பதான் ஒரு 7 நாள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது பல கொடுமைகள் நாடு முழுசும் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ என்னதுன்னா அரசிலிருந்து ஒரு தாக்குதல் நடக்கும். அதே நேரத்தில் கிரவுண்ட்ல ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. அதாவது ஸ்ட்ரீட் தகரிம்பாங்க. அதாவது தெருவில் இருந்து ரவுடித்தனம் செய்யும் ஒரு இந்துத்துவ கும்பல் ஒண்ணு இருக்கா இல்லையா? அதே மாதிரி ஜெர்மனில இருந்திருக்கு. ஸ்டாம் ட்ரூப்பர்ஸ்னு ஒரு குரூப் வச்சிருக்காங்க. அவங்க தான் யூதர்களை போய் தாக்குவதெல்லாம் பண்றாங்க. இப்ப இந்தியாவை எடுத்துக்கோங்க. பசுக்கொலை அப்படின்னு சொல்லி யாரை போய் தாக்குறாங்க? பசு காவலர்கள் அப்படின்னு. பசுக்காவலர் இல்ல. எனக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா சட்டத்தின் ஆட்சி தான் நடக்கணும். அது பசுவதை தடை செய்யப்பட்டிருக்க நாட்டத்தில் சட்டத்தின்படி அதை நிலைநாட்ட வேண்டியது போலீஸும் நீதித்துறையும் தான். ஆனா நான் தெருவில் இறங்கி ஒரு சந்தேகத்தின் பேரில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களை அடித்துக் கொள்வது என்பது ஸ்ட்ரீட் தகரி. இதே மாதிரி தான் அங்கேயும் நடந்திருக்கு. ஜெர்மனியில் நடந்திருக்கு, இல்ல இட்டாலியில் நடந்திருக்கு. அதனாலதான் பேரலா சொல்றோம் நம்ம.